திரு துர்கா ஸ்டாலின் நேரடியாக கொளத்தூரில் அவங்க ஒரு இன்னர் டீமை வச்சு விசாரித்தால் 3 குழுக்கள், ஒன்று தமிழக உளவுத்துறை, 2வது பெண் நிறுவனம், 3வது தமிழக ஐபிஎஸ் அதிகாரியும் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிற தினேஷ், இவங்க 3 பேரும் ஒரே அறிக்கையை 5 வருடமாக இவருக்கு அங்கே ஆதரவு இருக்குதுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை நம்பி இவர் இறங்கிட்டார். பின்னால் சேகர் பாபுவும் இருப்பாரான்னு. கிங் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 2 ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. கிங் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மாடுகளையும் குதிரையும் வளர்த்து அதுக்கு இது எதிர்ப்பு மருந்து கொடுத்து அதிலிருந்து அம்மைக்கு தடுப்பூசி எடுக்கணும். அதுக்காக வளர்க்குறதுக்கு இருந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கட்டியிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து நோண்டினால் ஸ்மார்ட்டில் போர்டை பண்ண வேண்டியது எல்காட் டிபார்ட்மெண்ட். ஆனால் எல்காட்டுக்கு கொடுக்காம ஒரு கேரள நிறுவனம், அதுவும் பினராயி விஜயனுடைய மருமகன் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்கன்னா, இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் கையை வச்சா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், நிலக்கரி இந்த ஆட்சியில் டெண்டர் கொடுத்தது. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நமக்கு இங்கிருந்து சில ஃபைல்கள் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளில் அழிக்கிறது எரிக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கவர்னர் இது தலைமைச் செயலாளருக்கு லெட்டர் போட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஆதாரங்களை அளிப்பது என்பது நடந்தால் வேல்ஸ் குழுமத்திற்கு உங்களுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு என்ஓசி கொடுத்ததில் ஊழல்னு இவங்க டிவிஎஸ்சி பண்ண ரெய்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பல்லாவரத்தில் ஜி ஸ்கொயருக்கு விற்றதில் நேரடியாக மாப்பிள்ளைக்கு போகணும். விஜயபாஸ்கர் மேல் இருந்த வழக்கையே எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 12 நிறுவனத்துலேருந்து வாங்குறாங்க. அதில் 9 நிறுவனம் நேரடியாக திமுகவுக்கு சொந்தமானது. இன்னொன்று சசிகலா குழுமத்தது இப்போ லீஸ்ட்டில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உடையார் குரூப், மோகன் பகவத் குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. திமுக கிட்டத்தட்ட எழ முடியாத அளவுக்கு போகலாம். இன்னொன்று எடுத்துக்கங்க சார், நம்ம செந்தில் பாலாஜியுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் தெளிவாக ஹைகோர்ட்டு கேட்டிருக்கு. அதாவது ஒரு பொருளை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 36 கம்பெனியும் ஒரே ரேட்டு போடுறான். கடைசியில் வாங்கின ரேட்டு டபுள் ரேட்டு. பெரம்பூரில் ஒரு இது கட்டுறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு 5 கோடி பட்ஜெட்னு அலோகேட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங் சைஸுக்கு 5 கோடி ரைட்டு. ஆனால் ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் 10 கோடி ஆகும்னு கொடுக்குறாரு. அப்புறம் 12 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு சாதாரணமாக நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு 3000னா கவர்மெண்ட் கட்டினா 3500 வச்சுங்க. நீங்கள் 6000 ரூபா போட்டுருந்தீங்கன்னா மாட்டீங்களா? இதை தடுக்கிறது தான் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் 50,000 கோடி ஊழலை ஒரு 3 மாதத்தில் எடுக்கலாம். அதற்கு அவரும் இதில் தேர்ந்த அதிகாரியான சகாயம், இன்னும் அசோக் வர்தன் ரெட்டி, இன்னும் சில பெயர்கள்லாம் வருது. அவங்கள வச்சுக்கிட்டா அவங்க தெளிவாக காட்டிடுவாங்க. திரு சகாயமுடைய 2008 அறிக்கைன்னு நினைக்கிறேன். அந்த இது ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது விஜய் அவர்கள் 3வது நபரா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்கிறதா ஓப்பனாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? சரி, நான் பத்திரிகையாளரே சொல்ல வேண்டாம். மார்க்சிஸ்டுகள் தெளிவாக நீங்கள் மட்டும் சொல்லுங்க. நான் தெளிவாக ஏற்றுக்கிறேன். ஓகே, நான் அதுக்கப்புறம் வர்றேன். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் உள்ள வந்தா அங்க இருக்கக்கூடிய, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் வெளியில வரும். அதுக்கு விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம். அது என்ன விஷயம் சார்? கண்டிப்பாக பல விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக சின்ன ஒரு உதாரணம் சொன்னா, ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணதுல திரு உதயச்சந்திரன் கீழே இருந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா போர்டை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 400 கோடிக்கு மேலே ஊழல் நடந்தது. ஒரு அதிகாரி அந்த பில்லை கொடுக்காம இருந்தார்.
அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பில் செட்டில் பண்ணப்பட்டது. இது அப்பாவு இதில் ஒரு தொகுதியில் முதல்ல செஞ்சுட்டு ஒரு பெரிய இது வைரலானது. ஆனாலும் தொடர்ச்சியாக பண்ண இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். அந்த ஸ்மார்ட் கிளாஸுக்கு டீச்சர்ஸ் போடுறது, ஸ்மார்ட்ல போர்டை பண்ண வேண்டியது எல்காட் டிபார்ட்மெண்ட். ஆனால் எல்காட்டுக்கு கொடுக்காம ஒரு கேரள நிறுவனம், அதுவும் பினராயி விஜயனுடைய மருமகன் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு யூடியூபர் வீடியோ போட்டிருந்தார். ஸோ இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் கை வச்சா. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், நிலக்கரி இந்த ஆட்சியில் டெண்டர் கொடுத்தது. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நமக்கு டெல்லி ராஜகோபாலனும் சொன்னார், இங்கிருந்து சில ஃபைல்கள் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளில் அழிக்கிறது எரிக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கவர்னர் இது தலைமைச் செயலாளருக்கு லெட்டர் போட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஆதாரங்களை அளிப்பது என்பது நடந்தால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உளவுத்துறை என்ன பண்ணுது? இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. திரு துர்கா ஸ்டாலின் நேரடியாக கொளத்தூரில் அவங்க ஒரு இன்னர் டீமை வச்சு விசாரித்தால் 3 குழுக்கள், ஒன்று தமிழக உளவுத்துறை, 2வது பெண் நிறுவனம், 3வது தமிழக IPS அதிகாரியும் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிற தினேஷ், இவங்க 3 பேரும் ஒரே அறிக்கையை 5 வருடமாக இவருக்கு அங்கே ஆதரவு இருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை நம்பி இவர் இறங்கிட்டார். பின்னால் சேகர் பாபுவும் இருப்பாரான்னு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. சார், நிலக்கரி டெண்டரை நம்ம வாங்குறப்ப 6000 எரிதிறன் உள்ளது கிலோ கேலரின்னு வாங்கினோம். ஆனால் இந்தோனேஷியாவில் அதானி நிறுவனம் வாங்கியிருக்கிறதுல கிடைக்கிறது 4800. ஸோ இவங்க அந்த எரிதிறனையே குறைச்சிட்டாங்க. இது வரைக்கும் டெண்டர் போடுறப்ப 6000 கிலோ கேலரி 6000 கிலோ கேலரின்னு போடுவாங்க. இப்போ இந்தோனேஷியாவில் வாங்கணும்னு இல்லை, ஆஸ்திரேலியாவில் கிடைக்கும், ரெண்டும் ஒரே தூரம் தான் வரப்போகுது. கொஞ்சம் வேணால் குறையலாம். ஸோ அதை விட்டுட்டு டெண்டரையே அதானிக்காக மாற்றிருக்காங்கன்னு அந்த டெண்டர் கொடுக்காமல் வழக்கில் இருக்குது. இது போல் பல்வேறு. அதே மாதிரி 3000 கோடிக்கு நம்ம போன தடவையே சொன்னோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து நீ ஏற்றுனப்ப இது 4800ன்னு அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த கப்பலில் இருந்த கரியுடைய எரிதிறன் 4800. ஆனால் அதே கப்பல் இங்கே வந்த பிறகு அதானி நிறுவனம் 6000 கிலோ கேலரின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதே வேலையை ETS ஸ்டார் நிறுவனம் எனப்படும் துபாயை சேர்ந்த கோலண்ட் ஆயில் குரூப் பண்ணி அதனுடைய டைரக்டர் புகாரி 2 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்து தற்போது பெயிலில் வந்திருக்காரு. ஆனால் இது வரைக்கும் இவங்க FIR போடலை. இது நடந்தது அதிமுக பீரியட். ஸோ அதிமுக பீரியடுடைய வழக்குகளை இவங்க காப்பாற்றியிருக்காங்க. விஜயபாஸ்கர் இவருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, வேல்ஸ் குழுமத்திற்கு உங்களுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு NOC கொடுத்ததில் ஊழல்னு இவங்க DVSC பண்ண ரெய்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பல்லாவரத்தில் G2 விற்றதில் நேரடியாக மாப்பிள்ளைக்கு போகணும். விஜயபாஸ்கர் மேல் இருந்த வழக்கையே FIR க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது போல் ஒரு துறையிலையும் நடந்துள்ளது. மாசு உட்காந்து கிங் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 2 ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. கிங் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மாடுகளையும் குதிரையும் வளர்த்து அதுக்கு இது எதிர்ப்பு மருந்து கொடுத்து அதிலிருந்து அம்மைக்கு தடுப்பூசி எடுக்கணும். அதுக்காக வளர்க்குறதுக்கு இருந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு கலைஞர் 100 ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கட்டியிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து நோண்டினால் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சிக்கும். ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார்? பெரிதாக பணம் கிடையாது. ஸோ நான் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருடம் நிதிநிலையை சீர் செய்கிறேங்கிறான். வேணா டாஸ்மாக் இன்னைக்கு 12 நிறுவனத்துலேருந்து வாங்குறாங்க. அதில் 9 நிறுவனம் நேரடியாக திமுகவுக்கு சொந்தமானது. இன்னொன்று சசிகலா குழுமத்து இப்போ லீஸ்டில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உடையார் குரூப், மோகன் புரூரிஸ் குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோகன் புரூரிஸ் ஒன்றும் சசிகலாவுடைய மிடாஸும் உடையார் குரூப் வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்று பன்னாரியம்மன் சிவா டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 9 நிறுவனம் நேரடியாக இதையெல்லாம் தடுத்து மாற்றினா ஓரளவுக்கு மாதத்துக்கு 2000 5000 கோடி ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months இன்க்ரீஸ் ஆகலாம். மணல் கல்குவாரி விஷயங்களில் சரி பண்ணலாம். இது மாதிரி பண்ணாலும் 6 மாதமாவது ஆகும். பட் அதுக்குள்ளே அவர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸ் சார் நம்ம பேசியிருக்கோம். 2 லிஃப்ட் போடுறதுக்கு 30-60 லட்ச ரூபா 6 இடத்துல 3,45 கோடின்னு 3,45,00,000 சுவாமி மேலையில் திரு சேகர் பாபு செஞ்சிருக்காரு. ஓகே சார், இப்போ நீங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க பல ஃபைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கொளுத்தக்கூடாது அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்டேருந்தே அந்த ஆர்டர் வந்திருக்கதாகவும் ஒரு சில விஷயங்கள். அதாவது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இதுவும் எனக்கு நியூஸ் வருது, அப்படி இருந்தால் தடுக்கணும்னு சீஃப் செக்ரட்டரிக்கு இது ஃபோனில் சொன்னார், லெட்டர் அனுப்பிச்சாரான்னு தெரியாது. கண்டிப்பாக இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அதாவது சில ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அனுப்புவாங்க. அது முதலமைச்சர் இதை பண்ணுங்க, இந்த முதலமைச்சர் பண்ணுறாரான்னு தெரியாது. இல்லை சீஃப் செக்ரட்டரி கீழே இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட் நோட் அனுப்புவாங்க, சின்ன அவங்களுடைய ஸ்கிரிப்லிங் பேடில். அந்த மாதிரி இருக்கிறத அழிக்கிறது எப்பயும்
எதையுமே பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரிஜினல் பேப்பரை அளிக்கிறாங்களான்னு தெரியாது. சாதாரணமாக இந்த ஆட்சி மாற்றம் நேரத்தில் சின்ன தீ விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லியும் செய்திகள் வரும். ஸோ இதே மாதிரி எஸ்ஐ நிறுவனத்தில் ஒரு மூத்த ஏடிஜிபியே அவர் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபைல்கள் எரிக்கப்பட்டு அவரையே கொலை முயற்சியான்னு நடந்துச்சு. பட் அவருக்கு டிஜிபி வாய்ப்பு இருந்தது. இதை ஒரு யூடியூபரை வச்சு பேசி அந்த ஏஜிடிபி நியமனம் செய்யாமல் ஒரு பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த பெண் ஒரு டிஜி ஆகப்பையும் தடுத்திருக்காங்க. ஸோ இது போல் பல விஷயங்களை நோண்ட ஆரம்பித்தால் திமுக கிட்டத்தட்ட எழ முடியாத அளவுக்கு போகலாம். இன்னொன்று எடுத்துக்கங்க சார், நம்ம செந்தில் பாலாஜியுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் தெளிவாக ஹைகோர்ட் கேட்டிருக்கு. அதாவது ஒரு பொருளை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 36 கம்பெனியும் ஒரே ரேட்டு போடுறோம். கடைசியில் வாங்கின ரேட்டு டபுள் ரேட்டையே விட்டுருங்க. நீங்கள் இந்த பேனாவை இங்கே இருக்கிற கடையில் 5 ரூபான்னா பக்கத்தில் கடையில் 4.25 10 பேனா கொடுன்னா 4 ரூபாங்களாம். இதே நீங்கள் கொஞ்சம் அசோக் பில்லரில் போய் 10ன்னு கேட்டிங்கன்னா 4.25 பிராட்வேல போனால் 4 ரூபா. அப்படி இருக்கிறப்ப எப்படி 36 கம்பெனி ஒரே ரேட்டு சொல்லிச்சு, அப்புறம் எல்லாம் இருக்கிறத பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் நெகோஷியேட் பண்ணி மார்க்கெட் ரேட்டுக்கு 1.25 மடங்கு ரேட்டுக்கு எப்படி வாங்கினீங்க? இதோட ஃபைல்ஸை கொடுங்கன்னாலும் கடைசி வரை திரு ஸ்டாலினுடைய உள்துறை, சட்டத்துறை இதில் டிவிஎஸ்சியும் இதில் எந்த விதமான ஊழலும் நடக்கவில்லைன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இந்த மாதிரியான விஷயங்கள் விஜயால வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தடுப்பா? கண்டிப்பாக. இல்லை, இதையும் தாண்டி ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? இல்லை, இதெல்லாம் ரொம்ப நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் சார். சேகர் பாபு எடுத்துக்கிட்டா சிஎம்டிஏல நம்ம அந்த பள்ளிக்கரணையில் பில்டிங் கொடுத்ததா இருக்கட்டும், அது நிறைய நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி திரு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின், இது அவர் பேர் என்ன, திரு விஜய், கமலஹாசன் வீடுகள் உள்ள பனையூர் வீடுகள் எல்லாமே ஈசிஆரில் சிஆர்செட் வயலேஷன்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுலையே கடைசியாக கட்டின உதயநிதி தான் வழக்கில் இருக்கிற பிறகு கட்டப்பட்டது. இதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சு, ஏதாவது ரெகுலரைசேஷன் பண்ணலாம், 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு. பட் இவர் இந்த பீரியடில் கட்டியிருக்கார். இப்படி ஒரு துறையாக நீங்கள் நோண்டினீங்கன்னா சார், எனக்கு தெரிந்து இதில் பெரம்பூரில் ஒரு இது கட்டுறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு 5 கோடி பட்ஜெட்னு அலோகேட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங் சைஸுக்கு 5 கோடி ரைட்டு. ஆனால் ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் 10 கோடி ஆகும்னு கொடுக்குறாரு. அப்புறம் 12 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு சாதாரணமாக நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு 3000னா கவர்மெண்ட் கட்டினா 3500 வச்சுங்க. நீங்கள் 6000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா மாட்டுவீங்களா? ஸோ 1 கோடிக்கு மேலே உள்ள அனைத்து ப்ராஜெக்டுகளும், அதே மாதிரி பஸ் ஷெல்டர்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இதுலேயே நம்ம ஆஃபீஸ்க்கு நான் வரதாக இருந்தால், நான் போய் திருப்பி பஸ் ஏறுறதாக இருந்தால் இங்கே ஈக்காடு தாங்க இல்லை. ஏன்னா 2 பக்கமும் நல்லா இருந்த பஸ் ஷெல்டரை கழட்டிட்டு இப்போ புதுசாக ஒரு சைடு போட்டாங்க, இன்னொரு சைடு போடல. இது மாதிரி கார்பரேஷன் நம்ம இது உறுப்பினர்கள் தொகையில் ஒரு பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது, நிற்காத பஸ்ஸுக்கு இன்னொரு பஸ் ஸ்டாப் பல இடத்துல கட்டியிருக்காங்க. இது போல் காசை அழிக்கணும் இந்த 5 வருஷத்துக்குள்ளே, அதில் கமிஷன் எடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது மதுரையில் திரு சு வெங்கடேசனுடைய நிதியிலிருந்து, அதாவது எம்பி நிதியிலிருந்து பண்ண கணக்குக்கும் வந்திருக்கு. ஸோ இப்படி ஒன்றொன்றாக தோண்டினால் ஒரு டிபார்ட்மெண்ட் தாங்காமல், ஏன்னா திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிய இவரும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பார். ஸோ நாங்கள் இல்லாட்டி அவங்கன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல மூன்றாவதாக ஒருவர் வந்தால் அவருக்கு, ஏன்னா அவரும் மைனாரிட்டியாக இருக்கார், பிழைப்பு வாதம்னா இவங்க 2 பேர் மூலமுள்ள எஃப்ஐஆர் போடுறது தான். இதை தடுக்கிறது தான் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் 50,000 கோடி ஊழலை ஒரு 3 மாதத்தில் எடுக்கலாம். அதற்கு அவரும் இதில் தேர்ந்த அதிகாரியான சகாயம், இன்னும் அசோக் வர்தன் ரெட்டி, இன்னும் சில பெயர்கள்லாம் வருது, அவங்கள வச்சுக்கிட்டா அவங்க தெளிவாக காட்டிடுவாங்க. திரு சகாயமுடைய 2008 அறிக்கைன்னு நினைக்கிறேன், அந்த இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மதுரை கிரானைட் ஊழலில் 1 லட்சம் கோடி அன்றைக்கி மதிப்பு, இன்றைக்கி போட்டால் 3 லட்சம் கோடி இருக்கும். இது மாதிரி அவர் கண்டுபிடித்தார் என்னால் இவங்க கண்டிப்பாக சிக்குவார்கள். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை நடக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.